இந்த சஹருடைய பாங்கை தமிழ்நாட்டிலேயே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து தான் முதலாவது அதை நடைமுறைப்படுத்தணும். நாங்க தான் சுன்னத்தை யாருமே நடைமுறைப்படுத்தாத காலத்துல அந்த ஹதீஸை நாங்க தான் என்ன செஞ்சோம், நடைமுறைப்படுத்தணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதை மறுக்கிறீங்க என்று சொல்லி என்ன செய்யறாரு, அவதூறாக ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா, ஹதீஸை நேரடியாக மறுப்பது என்பது வேறு, நடைமுறையில் அமலில் இல்லாத சமயத்தில் அதை புதிதாக அமலுக்கு கொண்டு அந்த நேரத்தில் குழப்பம் வருவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அதை அமலுக்கு கொண்டு வராம இருப்பது என்பது வேறு. ஹதீஸை நேரடியாக மறுப்பது என்பது வேறு, நடைமுறையில் அமலில் இல்லாத சமயத்தில் அதை புதிதாக அமலுக்கு கொண்டு அந்த நேரத்தில் குழப்பம் வருவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அதை அமலுக்கு கொண்டு வராம இருப்பது என்பது வேறு. என்ன செய்யறாங்க, இப்படி சம்பந்தம் இல்லாம நீங்கள் ஹதீஸை மறுக்கிறீங்கன்னு சொல்லி அந்த நடைமுறைப்படுத்தாதற்காக அந்த ஹதீஸை மறுத்ததான் வராது. எப்ப ஹதீஸை மறுத்தது தான் வரும், நடைமுறைக்கே சாத்தியமே கிடையாது. இதை எந்த காலத்திலும் பின்பற்றவே முடியாது. சஹர் பாங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, முதலாவது அடிப்படை என்ன, சஹர் பாங்கு என்பது முறையாக சொல்லப்பட வேண்டும். இன்னைக்கு இவங்க என்ன செய்யறாங்க, நாங்க தான் சஹர் பாங்கையே யாருமே அமல்படுத்தாத காலத்துல நாங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து தான் அமல்படுத்தணும் என்று அவர் பேசுறாரு. ஆனா சஹர் பாங்கை இன்னைக்கு இவர்கள் ஹதீஸில் சொல்லப்பட்டதை போல முறையாக அமல்படுத்துறாங்களா என்று பார்த்தோம்னா நிச்சயமாக கிடையாது. முறையை அமல்படுத்தினா தான் இவர்களுக்கு அது இருக்கக்கூடிய சிக்கல் தெரியும். எதற்காக ஜாக்கிர உள்ளவங்க அதை அமல்படுத்துறது இல்ல என்கிற அந்த யதார்த்தம் புரியும். முறையை அமல்படுத்தினா தான் இவர்களுக்கு அது இருக்கக்கூடிய சிக்கல் தெரியும். எதற்காக ஜாக்கிர உள்ளவங்க அதை அமல்படுத்துறது இல்ல என்கிற அந்த யதார்த்தம் புரியும். அப்ப இவங்க என்ன செய்யறது இல்ல, முறையாக அதை அமல்படுத்துவது கிடையாது. நீங்க பாருங்க, எங்கெல்லாம் டிஎன்டிஜேல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசல்களில் சஹர் பாங்கு சொல்லப்படுகிறதோ அந்த நேரத்தை நீங்க பாருங்க. எப்ப சொல்லுவாங்க, 4 மணிக்கு சொல்லுவாங்க, 5 மணிக்கு 5:10 அல்லது 5:15 சஹர் முடிவாக இருக்கும். இவங்க என்ன செய்வாங்க, 4 மணிக்கு என்ன செய்யறாங்க, பாங்கு சொல்றாங்க. இது நம்ம பரவலாக பல ஊர்களை பார்த்திருக்கிறோம். சஹருடைய நேரம் நெருங்கி விட்டது என்பதை உணர்த்துவதற்காக பாங்கு சொல்றாங்க. சஹருக்கு எழுப்பிடுவதற்கு சஹருடைய பாங்கா, இல்லை சஹர் முடிவை அறிவிப்பதற்காக சொல்ல சொன்னாங்களா? ஹதீஸ்ல எப்படி வருது வாசகம், அந்த ஹதீஸ் எப்படி அமல்படுத்த வேண்டும், முறையாக அமல்படுத்துவதாக இருந்தால் சஹர் முடிவை அறிவிப்பதற்காகத்தான் இந்த சஹருடைய பாங்கியை தவிர சஹர் நேரம் வந்து விட்டது சஹர் செய்யுங்க என்று சஹருக்கு எழுப்பி விடுவதற்கு அல்ல. அதே போல தஹஜ்ஜத் தொழுகைக்கு எழுப்பி விடுவதற்கு அல்ல. ஹதீஸ்ல அப்படிப்பட்ட வாசகம் வரவே இல்லை. அதற்கு மாற்றமா தான் வந்திருக்குது. சஹர் முடிவு பாங்கு, சஹர் ஆரம்ப பாங்கு அல்ல. இவங்க என்ன செய்யறாங்க, தவறா ஹதீஸை விளங்கி கொண்டு அந்த ஹதீஸை முறையாக அமல்படுத்தினா அதுல சிக்கல் இருக்குது. அதற்கு என்ன பண்றாங்க, அந்த ஹதீஸை தவறாக அமல்படுத்தி விட்டு நாங்க தான் ஹதீஸை தமிழ்நாட்டிலே நாங்க தான் முதலாவது அந்த ஹதீஸை அமல் செஞ்சோம் என்று பெருமை பேசுறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை. அந்த ஹதீஸ்ல எப்படி வந்திருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்றாங்க. சஹீஹ் புகாரில அந்த ஹதீஸ் பரவலா வந்திருக்கு. அதுல ரசூல் என்ன சொல்றாங்க, அதாவது எதற்காக அந்த சஹர் முடிவு பாங்க சொல்லப்படுது தெரியுமா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க அந்த பாங்க. அது எதுக்காக சொல்லப்படுதுன்னா லீ யர்ஜிஅ காயிமக்கும் வ யுனப்பிஹ நாயிமக்கும். ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்றாங்க, ஏற்கனவே எழுந்து தஹஜ்ஜத் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், நின்று தொழக்கூடியவர்களை அவர்கள் திரும்பி வர வேண்டும், சஹர் உணவு சாப்பிடுவதற்கு அவங்க விரைவாக திரும்பி வர வேண்டும், சஹர் முடிய போகிறது என்பதற்காக என்ற வாசகத்தை என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. திரும்பி என்ன சொல்றாங்க, வ யுனப்பிஹ நாயிமக்கும், யாரெல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை சஹருக்கு தயார்படுத்துவதற்காக, சஹர் சீக்கிரமா முடிய போது, இன்னும் 5 நிமிடத்துக்குள்ளாக அந்த ஒரு சில நிமிடங்கள்ல சஹர் முடிய போகிறது என்று அந்த சஹர் முடிவை அறிவிப்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருடைய முடிவுக்காக இந்த பாங்க சொல்ல சொன்னாங்க. இன்னைக்கு பாருங்க, தவ்ஹீத் பள்ளி இருக்கக்கூடிய இடத்தில் சுற்றி இருக்கக்கூடியவங்க யாரு, அது மற்ற கொள்கை உடையவங்க. தவ்ஹீத் இப்ப ஜாக்கு பள்ளி இருக்குன்னா, உதாரணமா ஜாக்கு பள்ளி இருக்குன்னா அந்த பள்ளியை சுத்தி யார் இருப்பாங்க, மற்றவங்க இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு மத்தியில போய் நம்ம அப்படி வாங்க சொல்லும் பொழுது அங்க குழப்பம் ஏற்படும். இப்ப நம்ம மக்களா இருக்கிறாங்க, தெளிவாக இந்த ஹதீஸ் அறிஞ்ச மக்கள் இருக்கிறாங்க, ஹதீஸினுடைய விளக்கம் தெரிஞ்ச மக்கள் இருக்காங்கன்னா அந்த நேரத்துல அந்த மகள்னால அப்படிப்பட்ட மக்கள் இருந்தாங்கன்னா வாங்க சொல்லலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் சஹருடைய நேரத்தில் பாங்கு சொல்வதற்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். புகாரியில் 621வது செய்தியை பார்க்கலாம். லா யம்ன அன்ன அஹதக்கும் அவ் அஹதம் மின்கும் அதானு பிலாலின் மின் சஹூரிஹி. நீங்கள்
சஹர் உணவு உண்பதிலிருந்து பிலாலுடைய பாங்கு உங்களை தடுத்து விட வேண்டாம். அதுக்கு ரசூல்லா காரணம் சொல்கிறாங்க, ஃப இன்னஹு யு அத்தினோ அவு யு நாதி பில்லைல் லியர்ஜிஅ காயிமக்கும் ஒலியு நப்பிக நாய்மக்கும். சஹர் நேரத்தில் அவர் ஏன் பாங்கு சொல்கிறார் அப்படின்னா, தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்க சஹர் உண்ணறதுக்கு வரணும் அப்படின்றதுக்காகவும், தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பி சஹர் உண்ண வைக்க வேண்டும் என்பதற்காகவும் பாங்கு சொல்கிறார். வலைஸ ஐ யகூலல் ஃபஜ்ர், அது ஃபஜ்ருடைய நேரம் வந்துவிட்டது என்பதை அறிவிப்பதற்காக அல்ல. புகாரியில் அல்லாஹ்வுடைய தூதரவங்க சஹருடைய பாங்கின் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தி சொல்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அவங்க பாங்கு சொல்லுவாங்க, அது உங்களை உணவு உண்ணுவதிலிருந்து தடுத்து விட வேண்டாம். தஹஜ்ஜத் நேரத்தில் தொழுது கொண்டிருப்பவர்கள் சஹர் உணவை உண்ண வேண்டும் என்று அழைப்பு விடுப்பதற்காகவும், தூங்கி கொண்டிருப்பவர்களை எழுப்பி விடுவதற்காகவும் பிலால் ரலியல்லாஹு அவங்க பாங்கு சொல்லுவாங்க. அது சுபுகுடைய நேரத்தை அறிவிப்பதற்கு அல்ல அப்படின்ற சொல்கிற செய்தியை புகாரியில் பார்க்குறோம். அதே மாதிரி புகாரியில் 2656வது செய்தி, இன்ன பிலாலன் யு அத்தினு பிலைல், பிலால் அவர்கள் இரவு நேரத்தில் பாங்கு சொல்லுவார். ஃபகுலு வஷ்ரபு ஹத்தா தஸ்மஉ அதான இப்னி உம்மி மக்தூம், நீங்கள் சாப்பிடுங்க பருகுங்க, உம்மி மக்தூமுடைய பாங்க செவியுற வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்க பருகுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி புகாரியில் 2656வது செய்தியாக பார்க்கலாம். பிலால் ரலியல்லாஹு அவங்க பாங்கு சொல்லுவாங்க, அது உங்களை சஹருக்கு எழுப்பி விடுகிற பாங்கு. உம்மி மக்தூம் பாங்கு சொல்கிற வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம் பருகலாம். ஏன்னா உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவங்க சொல்கிற பாங்கு தான் ஃபஜ்ருடைய பாங்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்துகிறாங்க. அதே மாதிரி புகாரியில் 1921வது செய்தியை பார்க்கிறோம். தஸஹர்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம காம இல ஸலா. இப்போ சஹர் நேரத்திற்கும் சுபுகுக்கும் இடையில் எவ்வளோ இடைவெளி இருக்கும், கேப் எவ்வளோ இடைவெளி இருக்கும், எவ்வளவு நேரம் இருக்கும் என்பதை குறிப்பதற்கு விதமாக கேள்வி கேட்கப்படுகிறது. அப்போ ஜெயித் பின் சாபித் அவங்க சொல்கிறாங்க, கம்கான பைனல் அதானி வ சஹூர், சஹருக்கும் ஃபஜ்ரு பாங்கு சொல்கிறதுக்கும் மத்தியில் எவ்வளவு நேரம் இடைவெளி இருக்கும் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. கதுரு ஹம்சீன ஆயா, 50 வசனங்கள் ஓதுகிற அளவிற்கு இடைவெளி இருக்கும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு சஹர் நேரத்தில் இருந்த சஹர் வைத்த தோழர்கள் பதிலளிக்கிறார்கள். அப்போ 50 வசன இடைவெளி அப்படின்னா நிறுத்தி நிதானமாக ஓதினால் ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் 20 நிமிடம் 25 நிமிடங்கள் அளவிற்கு அதை ஓதி முடிக்க முடியும். அப்போ சஹருக்கும் ஃபஜ்ருக்கும் இடையில் 50 வசனங்கள் ஓதுகிற அளவிற்கு இடைவெளி இருந்தது என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ சஹர் நேரத்தில் சொல்லப்படுகிற பாங்கு அல்லாஹுவின் தூதரால் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லுமாறு கட்டளையிட்டிருக்கிறாங்க. அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அதற்காக ஆர்வப்படுத்தியிருக்கிறார்கள். இதுவெல்லாம் ஹதீஸுகளில் ஏராளமான செய்திகளில் சஹருடைய பாங்கு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை சொல்லுமாறு சில தோழர்களுக்கு ஏவி இருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இதில் சஹர் பாங்கு சொன்னால் குழப்பத்தை ஏற்படுத்திடும், மக்களுக்கு இன்னும் ஹதீஸ் ரீதியான புரிதல் இல்லை, ஹதீஸுகளை என்றைக்கு மக்கள் புரிகிறார்களோ அப்பொழுது இந்த சஹர் பாங்கை அமுல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள், சில செய்திகள் எல்லாம் சில நபர்களால் எடுத்துரைக்கப்படுகிறது. சஹர் பாங்கு சொன்னால் குழப்பத்தை ஏற்படுத்துமா? குர்ஆன் ஹதீஸை அமுல்படுத்துகிற பொழுது, செயல்படுத்துகிற பொழுது அது குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று சொல்வது ஒரு மாபாதகமான ஒரு செயல். அப்போ ஒரு விஷயம், ஒரு காரியம் மார்க்கத்திற்கு தடையாக இடையூறாக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் ரசூல்லாவை செய்ய சொல்லி இருப்பான். உதாரணத்திற்கு கூட பார்க்கலாம், ஜெயித் ரலியல்லாஹு அவங்க ரசூல்லாவுடைய வளர்ப்பு மகனார், அவங்க ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. பிறகு இருவருக்கும் மத்தியில் மன விலக்கு ஏற்படுகிறது, இருவருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிகிறார்கள். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், வளர்ப்பு மகன் தலாக் விடப்பட்ட விவாகரத்து செய்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்கணும்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். உண்மையிலேயே குழப்பம் ஏற்படுறதுல உச்சகட்ட குழப்பம் இதான். என்னடா இவ்வளவு நாள் வளர்ப்பு மகனாக வளர்த்து கொண்டிருந்தார், அவர் விவாகரத்து செய்த பெண்ணை இவர் திருமணம் முடிக்கிறாரே,
அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், ஓ கான அம்ருல்லாஹி மஃஊலா, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றப்பட்டே ஆக வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். வஹீன்னா வஹி தான், கட்டளைன்னா கட்டளை தான். வளர்ப்பு மகனாக இருந்தா என்ன, யாராக இருந்தா என்ன, அவர்கள் உங்களுக்கு மகரம் இல்லாத ஆட்களாக இருந்தால் அவங்கள தாராளமாக நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை கண்டிப்பாக நிறைவேற்றப்படணும். இதான் அல்லாஹ்வுடைய பார்வை இப்படித்தான். வணக்க வழிபாடுகளுக்கு மார்க்கத்திற்கு இடையூறாக தடையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அல்லாஹ் அதை செய்ய சொல்லுவான். இது மாதிரி ஏராளமான செய்திகள் திருமறை குர்ஆனில் இருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், 5வது அத்தியாயம் 67வது வசனம், யா அய்யுஹர் ரசூல், தூதரே நபியே, பல்லிக் மா உன்சில இலைக்க மிர் ரப்பிக், உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து எது வகியாக தூது செய்தியாக சொல்லப்பட்டதோ அருளப்பட்டதோ கண்டிப்பாக அதை நீங்கள் எடுத்து சொல்லிடுங்க. ஓ இல்லம் தஃஅல், அப்படி நீங்கள் சொல்லலை அப்படின்னா ஃபமா பல்லகத்த ரிசாலத்தஹு, தூது செய்தியை நீங்கள் முழுமைப்படுத்தியவராக மாட்டீர், எடுத்து சொன்னவராக மாட்டீர் அப்படின்னு அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான். உங்களுக்கு எது சொல்லப்பட்டிருக்குதோ அதை தயவுதாட்சியம் என்று எடுத்து சொல்லிடணும். ஒருவேளை நீங்கள் சொல்லாமல் மறைச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் தூது செய்தியை முழுசாக எடுத்து சொன்னவராக ஆக மாட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒரு விஷயம், ஒரு நிகழ்வு, இது மார்க்கத்துக்கு தடையாக இருக்குது, இடையூறாக இருக்குது, வணக்க வழிபாட்டுக்கு தடையாக இருக்குதுன்னா அல்லாஹ் எடுத்து சொல்லுவான், தூது செய்தியில் வந்துடும் அது. அதே மாதிரி 43வது அத்தியாயம் 43வது வசனம், ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக், உங்களுக்கு எது அறிவிக்கப்பட்டிருக்குதோ அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து சொல்லணும். இன்னக அலா சிராத்தி முஸ்தகீம், அப்படி சொன்னாதான் நீங்கள் நேரான பாதையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்ற அல்லாஹ். அதே மாதிரி 31வது அத்தியாயம் 22வது வசனம், ஃபகதிஸ்தம்ஸக பில் உருவத்தில் உஸ்கா, நன்மை செய்த நிலையில் ஒமை சுலிம் வஜஹு இலல்லாஹி வஹு முஹ்சின், அதாவது நன்மை செய்த நிலையில் அல்லாஹுவின் பக்கம் முகத்தை திருப்பிய நிலையில் யார் நன்மை செய்கிறார்களோ அவர் பலமான கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார். நன்மை என்று வந்து விட்டால், மார்க்க விஷயம் என்று வந்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் குழப்பம் வரும், கருத்து வேறுபாடு வரும், இதில் வேறு ஏதாவது மக்களுக்கு மனசங்கடம் வரும், இதையெல்லாம் அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். வஹீன்னு எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அல்லாஹ்வுடைய தூதரும் எடுத்து சொல்வதற்கு தயங்க மாட்டார்கள். இதில் குழப்பம் வருன்றதுக்காக ரசூல்லா விட்டுட்டு போயிடணும்லாம் நினைக்க மாட்டாங்க. சில விஷயங்கள், சில காரியங்கள் மார்க்கத்தினுடைய அடிப்படைக்கு, அல்லாஹுவின் தூதருடைய வார்த்தைக்கு, குர்ஆன் ஹதீஸுக்கு தடையாகவோ இடையூறாகவோ இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் இது பிரச்சனை இல்லை, இது மார்க்கத்துக்கு வணக்க வழிபாட்டுக்கெல்லாம் தடையா இல்லை அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அதை விடுவார்கள். அதை செய்யாமல் விட்டால் கூட தவறில்லை என்ற நிலையில் இருக்கும். இதை அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். இப்போ சஹர்பாங்கு சொல்கிறதுனால என்ன குழப்பம் வரும்? நிறைய காரணங்கள் மக்களால் பேசப்படுகிறது, கருத்து வேறுபாடுகள் நிலவுகிறது. இது உசூலுல் ஃபிக்குகள் இருக்கிறது, கவாயிதுல் ஃபிக்குகள் இருக்கிறது, அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும், குழப்பம் வந்தால் செய்யக்கூடாது என்றெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த சஹர்பாங்கு சொல்கிறதுனால என்ன குழப்பம் வந்துட போகுது? இப்போது கடிகாரம் இருக்கிறது, ரசூலா காலத்தில் கடிகாரம் இல்லை, அல்லாஹுவின் தூதர் காலத்தில் இது போன்ற ஒரு அறிவியல் சாதன வசதிகள் இல்லை. உண்மையிலேயே சஹர்பாங்கு சொல்கிறது குழப்பம் வரணும்னா ரசூலா காலத்தில் தான் வரணும். இன்றைக்கி ஒரு பாங்கு சொல்லப்படுகிறது, உடனே எழுந்திரிச்சு கடிகாரத்தை பார்த்துட்டா டைம் என்னன்னு தெரிஞ்சிட போயிடும். டைம் என்ன என்று அறிந்து கொள்ள முடியும், நேரம் என்னன்னு அறிஞ்சுக்க முடியும். 3-4 மணிக்கு சொல்கிறாங்களா, ஓகே இது சஹருடைய நேரம். 5 மணிக்கு சொல்கிறாங்களா, இது ஃபஜ்ருடைய நேரம். குழப்பம் வரணும்னா ரசூல்லா காலத்தில் தான் வரணும். கடிகாரம் இல்லாத காலகட்டம், அறிவியல் வசதிகள் இல்லாத காலகட்டம். அப்போ இந்த ஹிஜ்ருடைய ஹதீஸுக்கும் சஹர்பாங்கு செய்திக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. வஹீல வருது, அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, சக்திக்கு மீறி இதை செஞ்சால் உனக்கு உயிர் போயிடும், பயங்கரமான பாதிப்பு ஏற்படும், அல்லது பயங்கரமான ஒரு டார்ச்சர் இடையூறுகள் ஏற்படும், நிர்பந்தத்துக்கு காரணமாக விட்டுட்டு போகிறது வேற. வணக்க வழிபாடு விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லாத பட்சத்தில் சில காரியங்கள், சில நிகழ்வுகள் மக்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தாறு போன்று, சூழலுக்கு தகுந்தாறு போன்று இதை விட்டுட்டா தப்பில்லை, இதை செய்யாமல் விட்டுவிட்டால் எந்த பாதிப்பு வராது அப்படின்றது வேற. வஹீயில் சொல்லப்பட்டு விட்டால், அல்லாஹ் சொல்லிவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டால் கண்டிப்பாக அதை நம்மால் இயன்ற அளவுக்கு செய்தே ஆக வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு எதை கொடுத்தேனோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டும் தடுத்தேனோ அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு செய்ய சொன்னவற்றை உங்களால் இயன்ற அளவுக்கு செய்யுங்க. இதை நம்ம மனோ இச்சைப்படிலாம் எடுத்துகிட்டு போயிட முடியாது. சஹர்பாங்கு சொல்வது
இயன்றா செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா? கண்டிப்பாக செய்ய முடியும். இந்த சுன்னத்தை அமுல்படுத்தினால், உயிர் கொடுத்தால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். இப்போ இதை சொன்னால் குழப்பம் வரும், அதில் இருக்கிறது இதில் இருக்கிறது, அதனால் இதை விட்டுக்கொள்ளலாம், இது குழப்பம் வரும் என்பதற்காக விடலாம் என்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. சஹர்பாங்கு சொல்வதினால் எந்த குழப்பமும் ஏற்பட போவதில்லை. சஹர்பாங்கு சொல்வதினால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னத்தை நாம் உயிரூட்டம் கொடுத்தவர்களாகத்தான் மாறுவோமே ஒழிய சஹர்பாங்குனால எந்த குழப்பமும் வரப்போவதில்லை. அல்லாஹ்வுடைய அருளால சஹர்பாங்கை சொல்லி அல்லாஹுவின் தூதர் சொன்ன சுன்னத்தை உண்மைப்படுத்தி அதற்கு உயிர் கொடுத்து அதிகமான நன்மைகள் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்.